இந்த வீடியோவில் சிக்கன் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் குக் ஆகணும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த டைமில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா குக் ஆகி வதங்கணும். ஸோ நான் எங்கள் அம்மா தான் ஃபுல் ரெசிப்பியும் செஞ்சாங்க. நான் ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே தேவையான அளவு மிளகாய் தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா குக் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. குக் ஆனதுக்கப்புறம் இது கூட ரைஸ் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பிரியாணி மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ தொட்டுக்க வச்சு கூட சாப்பிட்லாம்.